विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् तस्माद्भयमिह मरणात् अन्धाविरतो विरेक्ष्यते राजे कस्तूरः ज्वललना बाणैर्न गव्यधिकः पातुं कर्णाञ्जलिभिः किम् अमृतम् इह युज्यते तदुपदेशः किं गुरुदायामूलम् यदेतदप्रार्थनं नाम किङ्गहनं स्त्रीचरितम् तच्चतुरो यो न खण्डितस्तेन किं दुःखमसन्तोषः किं लाघवम् अधत्ततो याञ्च प्रश्नोत्तर रत्नमालिका प्रकरणம் பகவத்பால் பண்ணிதான பிரகரணங்கள்ல ஒரு சின்ன பிரகரணம். இதுல அழகான கேள்விகள், அதுக்கு உத்தமமான சமாதானங்கள். கேள்வி சாதாரணமா இருக்கு, நமக்கும் அப்பப்ப வர கேள்விதான். அதுக்கு சமாதானம் என்னதுன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஆச்சாரியர் சொன்ன சமாதானங்கள் அத்தியுதமா இருக்கு. பிரகரணம்னு சொன்னாலே பாஷ்யங்கள்ல சூத்திர பாஷ்யங்கள்ல இருக்கக்கூடியதான சந்தேகங்களை எடுத்து நமக்கு பிரிச்சு சொல்றதான் பிரகரணம். புதுசா ஒண்ணும் சொல்லல பிரகரணத்துல. ஆனா பாஷ்யாதி கிரந்தங்கள்ல எது இருக்கோ அதுதான் சொல்ற. ஆனா அது நமக்கு எப்படி இருக்குன்னு மனசை தைக்கிற மாதிரி. இவ்வளவு சுலபமான விஷயம் நமக்கு இத்தனால தெரியல பத்திரா. அப்படி இருக்கிற பிரகரணத்துல இம்பவல்லி கிருஷ்ணா கோவைரி எத்தனுத்யோக இதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததா கஸ்மாத் பயமிஹ, மனுஷனுக்கு பயம் எதிர இருக்கு. நம்ம பயப்படுறோம்னு சொல்றோம். இந்த பயம்னா என்னதுன்னு தெரியல. முதல்ல பயம் பதத்துக்கு என்ன அர்த்தம், பயம் ஏன் வருது, இப்படி. அப்ப எதுல இருந்து ரொம்ப பயம் வருது? இந்த பயங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்னா பாஷ்யக்காரர் சொல்ற, எந்த பொருள் நமக்கு சார்ந்து இருக்கோ, நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கோ, அது நம்மளை விட்டு போயிடும் நினைச்சா பயம். சாதாரணமா நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. எந்த எண்ணம் நமக்கு நாம் ரொம்ப நேசிக்கிற பொருள் நம்ம விட்டு போயிடுமோன்னு நினைக்கிறது பார்த்தல, அப்பதான் பயம் உண்டா. நம்ம எல்லாத்தையும் எதை விட எல்லோரும் எதை ரொம்ப நேசிக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சரீரத்தை தான். இந்த சரீரத்துக்கு ஒரு விதமான துன்பமும் வரப்படாது அப்படின்னு ஒரு கொசு வந்து உட்காரட்டும், அது உட்கார்றதுக்கு முன்னால் அடிச்சு விடுறானோ, ஏன் அது நம்மளை கொட்டப்படாது. அதே போலயே சரீரத்துக்கு மேல ஈயோ ஏதோ இருந்தாலும் விரட்டி அடிச்சு விடுறாரு, அது வர உட்காரட்டும். இப்ப என்ன, அது என்னுடைய சரீரம், அதுல எதை யாரும் உட்காரப்படாது. அப்படி அந்த சரீரத்தில் தான் நமக்கு ரொம்ப அபிமானம். இது சொல்லவே வேண்டாம். தலையில இருந்து கால் வரைக்கும் அதை பத்திரமா காப்பாற்றணும்னு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்து. அப்ப விவகாரம் என்ன, சரீரத்துல எல்லோருக்கும் ரொம்ப அபிமானம் இருக்கு. ஆனா அது இருந்தா தானே நம்ம எல்லா காரியம் முடியாது. சரீரம் சௌக்கியமா இருந்தா தான் எல்லா கர்மங்களும் பண்ணலாம். நல்லதோ கெட்டதோ எது பண்ணணும்னாலும் முதல்ல சரீரம் சௌக்கியமா இருக்கணும். இந்த சரீரம் நம்ம விட்டு போறது நினைக்கிறது பார்த்தா இதுதான் பயம். பயம்னு நிஜமான பயம். இது பயங்கிற லட்சணத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கக்கூடியதுன்னா இந்த சரீரம் நம்மளை விட்டு போயிடுவோமோ, நாம இதை விட்டு போயிடுமோ, நம்ம சரீரம் நமக்கு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற இதுக்குதான் மரணம். இந்த மரணம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஜாயமானஹ சரீரமபிசம்பத்யமானஹ உத்கிராமன்வயமானஹ பிரதாரணிக்க சொல்றோம்.
ஜாயமானா பிறக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்தூல சரீரத்தை அடைந்தான் அர்த்தம். அம்மா வயசுல ஒரு ஸ்தூல சரீரம் இவனுக்கு கிடைச்சிருக்கு, இதாட்ட கிராஸ் பாடி, அதனால இவனுக்கு பிறந்தான்னு அர்த்தம். அதே போலயே மறிக்கிறான்னு சொன்ன அர்த்தம் வாட் இஸ் டெத் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்தூல சரீரம் இத்தனை நாளா நம்மகிட்ட இருந்தது, இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு, இந்த ஸ்தூல சரீரம் நம்மளை விட்டு போயிடுவோமான்னு நினைக்கிறேன் பார்த்தா, இந்த சரீரத்தை விட்டுற பார்த்தா, அதான் பயம். சரீரம் விட்டாலும் ஆத்மா இருக்குன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. எங்க கட்டோபனிஷத்துல ஏயம் பிரேதே விசிகித்ரா மனுஷ்யே அஸ்தித்யேகே நாயமஸ்திதிதைகே அப்படின்னு மனுஷன் காலமாயிட்டான்னு சொன்னால், இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா, பரலோகத்துக்கு போற ஆத்மா இருக்குன்னு சில பேர் சொல்றா, அப்படியெல்லாம் ஒரு ஆத்மா இல்லைன்னு சில பேர் சொல்றா. எது உண்மை அப்படின்னு ஆரம்பிச்சு பரலோகத்துக்கு போற ஆத்மா ஒண்ணு உண்டுன்னு தீர்மானம் பல யுக்திகள்னால நமக்கு சொல்லியிருக்க. அப்ப இந்த சரீரம் விட்டு போச்சுன்னு சொன்னா நமக்கு பயம் உண்டா? ரெகுலரா மனுஷனுக்கு பயம், நிஜமாக பயம் எது? எல்லோருக்கும் எது பயம்? இந்த மரணத்தை கண்டு பயம். வயசானாலும் பயம்தான். 100 வயசு பகவான் கொடுத்தா 105 வயசு வாழ்ந்தாச்சு. இனிமேல் பயம் வந்துருமா? வருடம் வருமா? இத்தனை நாள் காப்பாத்துன்னு இன்னும் போகணுமா அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா எத்தனை நாள் நம்மகிட்ட இருந்தால், அது எவ்வளவு ஓல்டா இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்காது. நமக்கு நம்மளை விட்டு போறதுன்னு ஒரு பயம் ஏற்பட்டோம். இந்த நிஜமாக பயவது பயமியா மரணாது, மரணத்துல வந்து பயம். மரணம் என்ன அப்படி கொடுமையானதா? அது என்ன எல்லாரும் சேர்ந்து அடிப்பாளா, முதிச்சு விடுவாளா? ஏன் நமக்கு பயம்? கேட்டேன்னா இதுக்கு என்ன தெரியும்னா, பயம் வந்து ஏதோ பண்றான்னு இல்ல. ஏன்னா மனுஷன் எது பண்ணினாலும் அதுக்கு ஒரு பிரதீகாரம் பண்ணுவான். ரொம்ப வெயிலா இருந்தா புடவை எடுத்துன்னு போறேன், மழை கொட்டினா புடவை எடுத்துன்னு போறேன், காலில் முள்ளு தைக்கணும்னா செருப்பு போட்டுக்கிறேன், ரொம்ப குளிரா இருந்ததுன்னா ஊலன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த சரீரத்தை காப்பாத்துறதுங்கிற விவகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்த போதிலும் மரணம்னு வந்தா என்ன, எது பண்ணாலும் நான் பண்ணிக்கிறேனே அப்படின்னா பகவான் ஆமையை கொடுத்துருக்காரு இல்லையா? ஆமை போன போல அந்த ஓலை எடுத்துட்டு உடையில போட்டுக்கிறான், யாரு மிதிச்சாலும் ஒன்றும் ஆகாது எனக்கு, இப்படி எல்லாம் பண்ணுவாரு மனுஷன். ஆனா என்ன ஆனாலும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறான்னு தெரியுமா? அவன் பயப்படுறதுக்கு காரணம் அங்க என்ன நடக்கிறதுன்னு சீக்கிரம் அபவுட் டெத் எல்லாருக்கும் தெரியாது. அப்ப டெத் எப்படி வருது? எங்கேயாவது வெளியில இருந்து வருதா? எமலோக்கர் வந்து எமதம் ராஜா வந்து நம்மளை சுத்தி எடுத்துன்னு போறாரா? ஆமான்னு சொன்னேன்னா எக்ஸாம்பிள் காட்டும் போய் யாரா இருந்தாலும் இல்ல இருந்தா போல இருந்து நடக்கிறதா? எங்க இருந்து பிராணம் போறது, எப்படி போறது, போய் எங்க போறது, இது ஒருத்தருக்கும் தெரியல சார். எனக்கு தெரியலன்னா என்னதோ படிக்கவே தெரியல விடுவோம். ஒருத்தருக்கும் தெரியல. எத்தனை பேர் பிராணம் விட்டுருக்கான் கலியுகத்துல இருந்து ஆரம்பிச்ச பிகினிங்ல இருந்து யாராவது ஒருத்தர் லைக் திஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரா? நான் பார்த்தேன்னு எழுதுறாளா? ஆனா நீங்க தான் எழுதுறது. ஒரு டாக்டராவது எழுதியிருக்கலாமோ இல்லையோ? எத்தனையோ பேரை போற எல்லா டாக்டரும் வர எல்லா பேஷண்ட்டும் போயிட்டான்னு சொல்லல. அப்ப டாக்டருக்கே வம்புன்னு. ஆனா விவகாரம் என்னன்னா, ஏதோ சில சமயத்தில் நடக்கிறதோ இல்லையோ, அப்பாவது ஒரு டாக்டராவது எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ? தெரியல. இதனாலதான் பயம். பயம் எதனால என்ன? மரணத்தை நேரா பார்த்ததுனால பயம் இல்ல, ஆனா அங்க என்ன நடக்கிறதுங்கிறதுதான் பயம். எப்படி போறது பிராணம்? போன பிறகு நம்ம எங்க போறோம்? ஒரே கார் விட்டு எங்கேயாவது தள்ளிட்டாங்க, இது போல லைட் ஹிட் இருந்து ஃபேன் இருந்து ஏசி இருந்ததுன்னா ஏதோ அப்படியே இருந்துட்டு போலான்னு நினைக்கிறான். இது விவகாரம் என்னன்னா, என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. ஆஃப்டர் டெத் என்ன ஆறுது, அட் தி டைம் ஆஃப் டெத் என்ன ஆறுது யாருக்கும் தெரியல, யாரும் சொல்ல மாட்டேங்க. ஒருவேளை கொடூரமா இருந்தா என்ன பண்றதுங்கிற விவகாரம் தான் பயம். அதுலயும் சில வாத்தியார கேட்டா என்ன பண்றது தெரியுமா? நான் உங்களுக்கு கரதரான்னு முடிச்சு எழுத்துன்னு போயிடுவான். அதனால என்ன விவகாரம் பண்ணுங்க, ஒரு கோதானம் பண்ணுங்க. எல்லாமே கோதாரம், அது பாட்டுக்கு 25,000 தான்.
இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பா, அங்க வெயில் அடிக்கிறது போறப்ப ஒரு நிழல் வேணும் உங்களுக்கு, அதுக்காக ஒரு பூதானம் கொடுங்க. ஹைதராபாத்ல பூமி என்னடா 2.5 கோடிங்கிறான். ஜென்ம முழுக்க சம்பாதிச்சாலே அவ்வளவு சம்பாதிக்க முடியாது போல இருக்கு. எப்படி தானம் பண்ண முடியும்? ஒண்ணும் இல்ல, ஸ்வர்ணதானம் கொடுங்க. தங்க விலை எவ்வளவு தெரியுமா? எதான் தானம் பண்றது விவகாரம் முழுக்க? இது தானம் பண்ணினா அங்கே போறதான்னு தெரிய மாட்டேங்கிறது. ஏதோ சொல்றா, தப்புன்னு சொல்லல சார். 50-50 சான்ஸ் தானே. இங்க கொடுக்க அங்கே வரல, பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்றேங்கிறான், அங்கே கட்டிட்டான் காசு, இங்க வரல. என்னையா உங்க அக்கௌண்ட்ல வரலன்னு பேங்க்ல கேட்டா, அது மிஸ்லேனியஸ் அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் சார். என் அக்கௌண்ட்ல தான் போடணும், ஏன் அங்கே போடுறேன்னு. அது என்னவோ தப்பா போயிடுது. வரும் ரிவர்ஸ் அப்ரோப்ரியேட் ஆகிங்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியல, இங்க இருக்கிறவனுக்கு தெரியல, அங்கே இருக்கிறவங்க கட்டிவிட்டான். 2 பேரும் இங்கேயும் அங்கேயும் சண்டை போடுறான். 2 பேங்கருக்கும் தெரியல. விவகாரம் அடக்கத்துடைய விவகாரம் போட்ட இதே மாதிரிதான் பேங்கர் டெஸ்ட்னு சொல்லலாம். எங்க தெரியலையோ, எங்க சந்தேகம் இருக்கோ அங்க பயம் இருக்கு. அதே மாதிரி மரணத்துக்கு பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, யாருக்கும் இன்னதுன்னு தெரியாதா பயம். அடுத்தது நமக்கு என்ன ஆகும்? நாம ஏதோ இப்படி இருந்துன்றப்போ ஹாப்பி, அது வேற விஷயம். யாரையும் கேட்டு பாருங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான். தலைவலி, கால் வலி, மூத்த வலி, அதோட இல்ல, வீட்டுல அது சரியா இல்ல, பையன் நல்லா படிக்கல, பையனால பயம், அப்பாவதால வேற வருத்தம், ஏதோ வருத்தம் இருக்கத்தான் இருக்கு. கடைசியில நம்மளே ஏதோ பிளான் பண்ணிருக்கோம், ஒன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில எய்ம்னு ஒண்ணு வச்சிருந்தோம். அது என்ன விவகாரம் ஆச்சு எய்ம்னு, எப்பவுமே அதை சாதிக்க முடியாமலேயே போயிடும். வயசான பிறகு எல்லாமும் பண்ண முடியலையேன்னு அப்படித்தானே இருந்தோம். அப்படி வாழணும், இப்படி வாழணும் நினைச்சோம், எப்படியோ வாழ்ந்துருக்கோம். என்ன பண்றோம்? இதை விட அதுக்கு வரணும்னு சொன்னா நம்மளால முடியல, வயசோ ஆயிடுச்சு. ஆனாலும் மரணம்னு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? அதோட பயம்னு எங்க இருக்குன்னு, பாம்பு தேடினால பயம் இல்ல, சிங்கப்பூரியினால பயம் இல்ல. ஏன்னா நீங்க இருக்கிறது சிம்மம் வருமானம், அதை விட கொடூரமான நம்ம இருக்கோம். நம்மளை கண்டு அது ஓடும். எப்படி சிம்மத்தை கண்டா உங்களுக்கு பயமோ, உங்களை கண்டும் சிம்மத்துக்கு பயம். அதே போலதான் எல்லா பிராணிகளுக்கும் மனுஷனு கண்டா பயம். ஆனாலும் நீங்க அவைகளுக்கெல்லாம் பயப்படுறதை விட நகமாக பயப்படுறது என்ன? மரணத்தை. அந்த மரணமானது எப்படி வருதுன்னு தெரியல, வருதுன்னா அது நிக்காதான் சார். எந்த சமயத்துக்கு போகணும்னு சொல்றதோ அந்த சமயத்துக்கு போய்தான் நானும் நோபடிக்கு ஸ்டாப்புங்க. இது ரொம்ப இருக்கு. எப்படி வரும்னு எப்ப வரும்னு சொல்லிருக்க கூடாதா? சரி, பிறந்த அன்னைக்கு டேட் ஆஃப் அட்மிஷன் நீங்க ஜாயின் பண்றப்பவே, ஆபீஸ்ல ஜாயின் பண்றப்பவே டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போட்டுறோம். பாத்தீங்களா, முதல்ல அதை போட்டுதான் இதை போடுறோம். அதுதான் வாரம் என்ன சுவாமின்னு ஒரு நாள் உன்னை ரிட்டையர் பண்ணணும்னு அவன் தீர்மானம் பண்ணிருக்கான். அதே போலயே பகவான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் சொல்ல வேண்டியதான், கார் கட்டி அனுப்ப வேண்டியதாரு. அதுபடியே என்னடா உனக்கு எப்பொழுது சந்தேகத்திலேயே இருக்கட்டும், எல்லாருக்கும் டவுட் தான். நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்தியஸ்வ சக்திமயமதவா உபாந்தியா இதான் கடைசி மூச்சா இல்ல கடைசி மூச்சுக்கு முன்மூச்சான்னு டவுட்லயே வச்சுட்டு இருக்காரு பகவான். ஏன்தான் இப்படி வச்சிருக்காரோ, எல்லாருடைய சிந்தையும் கையில வாங்கி வச்சிருக்காரு. முழுக்க என்னப்பா இப்படி பண்றதுன்னு பகவான கேட்டா அது ஒரு விஷயம் வேற. அப்ப விவகாரம் என்ன? நிஜமா மனுஷனுக்கு எங்கே சார் பயம்? மரணத்தினால பயம். கஸ்மாத் பயமிஹ மரணாது. இத நோடு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தராலேயே சொல்ல முடியாது. அடுத்தது அந்தாதிக கோ விசேஷியதே விசேஷியதே. உலகத்துல குருடர்கள் இருக்கா? குருடர்களை விட ரொம்ப குருடன் யாருன்னு குருடாலே இருக்கா? குருடர்கள்னா என்ன ஆச்சுன்னா கர்மேந்திரியானாம் நயனம் பிரதா. எல்லாத்த விட மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியம்னா கண். கண்ணு இல்லைன்னா அவனால உருவத்தை பார்க்க முடியாது, ரோட்ல தனியாக நடக்க முடியாது, எதையும் பண்ண முடியாது அவனால. ஏதோ பிரெயிலி போடுறான், ரூபாய் நோட்லயும் பிரெயில் லாங்குவேஜ் போடுறேங்கிறான். மனுஷனுக்கு என்ன விதமா ஹெல்ப் பண்ணு தெரியல. யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன்னா ஏதோ கேட்டு இருக்காங்க விவகாரம் முழுக்க. ஆனா இந்த குருடனா இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில 90% வாழ்க்கை அவனுக்கு போயிடும். எதையும் பார்க்க முடியாது. நீங்க நிறைய எது சார் பாக்குற, எந்த புலனை உபயோகப்படுத்துறேன்? காலம் இருந்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் விடாம டோட்டலா எதை உபயோகப்படுத்துற? கண்ணு தான்.
ஏதோ ஒண்ணு பாக்குறேன். பாக்குறது இது அதுன்னு இல்ல. சில சமயத்துல சுத்தமா இருக்கு, சில சமயத்துல சுத்தமா இருக்கு. டிவி ரிமோட்டை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு மாத்திட்டே இருக்கா. 2 செகண்டுக்கு ஒரு சேனல். கேட்டேன், என்னையா பாக்குறது? மாத்திட்டே இருக்கிறேன்னு. எது நன்னா இருக்குன்னு பாக்குறேன். சரி, 200 சேனலும் மாத்தி விட்டுடோ இல்லையோ ஆயிடுது. இப்ப ஆஃப் பண்ணிட்டு உட்கார வேண்டியதுதானே. மறுபடியும் இப்ப வேற வந்துருக்கோன்னு பாக்கிறேன். இப்படியே பார்த்துட்டு இருக்கா முழுக்க. டோட்டலா நம்ம எதை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை தான். அந்த கண்ணு இல்லைன்னா அவனுக்கு எவ்வளவு லாஸ் பார்த்தல. ஏதோ கால் இல்ல கை இல்லைன்னா சரி பரவாயில்ல, 4 பேர் ஹெல்ப் பண்றா, ஏதோ பண்ணலாம். கண்ணு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால பார்க்க முடியாது. கால் சரியா இல்லைன்னா ஒரு மிஷின் போட்டுக்கிறான். கை சரியா இல்லைன்னா ஜெய்ப்பூர்ல ஒரு கையும் காலையும் மாட்டிக்கிறான். அதெல்லாம் பண்ணலாம். ஆனா கண்ணு சரியா இல்லைன்னா உனக்கு ஒன்னும் பண்ண முடியாது. வேற ஏதாவது மெக்கானிக்கல் ஆகி வச்சுக்க முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இந்த கண்ணு இல்லாதவன் தானே இருக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறவன்னு சொன்னேன். ஆனா அப்படிப்பட்டதான குருடர்களுக்குள்ளேயே அதை விட மோசமா இருக்கிறவன் யார் சார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னா கண்ணே இல்லாதவன் இருக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்படுறானோ அதை விட மோசமா இருக்கிறவன் யாரு இப்படி ஒரு கேள்வி. அதுனா அந்தாதிக கோவிஷேஷியதே. உலகத்துல குருடனை விட ரொம்ப கொடுமையான குருடன், ரொம்ப கஷ்டப்படுறவன் யாருன்னு ராகி. ஆன்சர் என்ன தெரியுமோ நமக்கு தெரியல. ஆச்சாரியர் சொல்றார், அதிகமான ஆசைப்படுறவன். இது வேணும் அது வேணும் அது வேணும் சொன்னா இன்னும் ஆசைப்பட்டுட்டே இருக்கானோ. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் அடுத்த வருஷம் இதை விட லாபம் வரட்டுமே, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் இது லாபம் வரட்டுமே. என்ன விவகாரம் என்ன இருந்தாலும் அது வேணும் அது வேணும் ஆசை மனுஷனுக்கு போகவே இல்லை. பாரு, 1 லட்சம் சம்பளம் 2 லட்சம் வந்தா தேவையே, 2 லட்சம் வந்தா 4 லட்சம் வந்தா தேவையில்லையேங்கிறோம், 4 லட்சம் வந்தா 15 லட்சம் வந்தா தேவையில்லையேங்கிறோம். என்ன சுவாமி இவ்வளவு வந்தா என்ன பண்ண போறேன்? ஆனா என்னன்னா அதுல ஆசை இருக்கு. அந்த ஆசையானது போகவே இல்லை சார். எவ்வளவு வந்தாலும் திருப்தி வரல எல்லாத்தையும். அது திருப்தி வராம இருக்கிறதா நல்லதுங்கிறான் எக்கனாமிக்ஸ். அப்பதான் இன்னும் ஊக்கம் இருக்கு, அப்பதான் நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பேன், பண்ணிட்டே இருப்பேங்கிறாமா. ஆனா விவகாரம் என்னன்னு நாங்க சொல்றோம், இப்படி ஊக்கம் இருக்கட்டும், நீ அலைஞ்சுட்டே இருக்கே, ஆனா உனக்கு திருப்தியும் இல்ல, கடைகளையும் அடைய போறதும் இல்ல. ஓரளவுக்கு தான் அடைய முடியும். அதுக்கு மேல இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பிடுங்க பார்க்கலாம். தங்கத்தைய சாப்பிட போறீங்க, நீங்க நிறைய காசு சம்பாதிச்சாலும் தங்கத்தை சாப்பிட போறீங்களா? தங்கத்தை ட்ரெஸ்ஸா போட்டுக்க போறீங்களா? இல்ல தங்கத்தினால வேற ஏதாவது பண்ண போறீங்களா? இது ஆசை இருந்தவானா ரொம்ப பேர் இருந்துட்டா. இரண்ய கட்டுக்கும் இரண்யாட்சம்னு 2 பேர். உலகத்துல இருக்கிற எல்லா தங்கமும் எனக்கு தான் வேணும், இருக்கிற தங்கத்தை எல்லாம் பார்த்துட்டே இருந்தான் அவன். அதனாலதான் அவனுக்கு இரண்யாட்சம்னு பேர். தங்க கண்ணுடையவன். தங்க கண்ணுன்னு தங்கத்தினால செய்யப்பட்ட கண்ணு இல்ல, தங்கத்தினிடத்துல கண்ணு இருந்தான். எப்ப பாரு யாரு தங்கம் எங்க இருந்தாலும் எனக்கு தான் வேணும் அப்படி. அவன் என்ன பண்ணினா கண்ணை எங்க இருக்குன்னு எக்ஸா பார்த்தான். இந்த பூமியில தான் தங்கம் இருக்கு, எல்லாம் தங்கம் பூமியில இருந்தானே வருது. இத பாயாட்ட சுருட்டு எடுத்துட்டு போயிட்டாமா பாதாள லோகம். ஏண்டா எல்லா தங்கமும் எனக்கு இருக்கிற மனுஷெல்லாம் கொண்டுட்டு தங்கம் முழுக்க எனக்கு வேணும்னு எடுத்துட்டு போயிட்டான். அதான் இரண்யாட்சன். பகவான் வராகாரம் பண்ணி அவரை சொன்னார். அவன் தம்பி ஒருத்தான். அவன் என்ன இரண்ய காட்சி பூந்தான். கட்டில் மெத்தையெல்லாம் தங்கமா இருக்கணும். அவன் எப்படித்தான் எல்லா கட்டிலும் தங்கம், எல்லா மெத்தையும் தங்கம், எனக்கு தான் தங்கம், வேற யாருக்கும் வரக்கூடாது. அவரை சொல்றதுக்காக பகவான் நரசிம்மனை அவதாரம் பண்ண வேண்டியதான் நிர்பந்தம் உண்டு. பாத்தீங்களா, இந்த தங்கம் மேல மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை. வெச்சுக்கோ தங்கம் வேண்டாம், எல்லா தங்கமும் எனக்கே வேணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு பார்த்தா. இந்த ஆசை இருக்கு பார்த்தா, பேராசை. இந்த பேராசை தான் மனுஷனுக்கு ரொம்ப இஷ்டப்படுத்தது. மனுஷனை இஷ்டப்படுத்தக்கூடியதான பொருள்கள்ல மிக சிறந்ததான பொருள் இது இந்த ஆசை. திருமண சாதாரண ஆசை, காவி சாப்பிடணும், தூங்கணும், இந்த ஆசை இருக்கட்டும் சார். ஆனா விவகாரம் என்னன்னு வேற யாருக்கும் இல்லாம எல்லா விதமான பதார்த்தமும் எனக்கே இருக்கணும்னு ஒரு பேராசை இருக்க பார்த்தா. இது என்ன பண்றது? அவனை ஏதோ பண்ண வைக்கிறது. அப்பா இதை பண்ணினா நல்லது இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியலன்னா குருட்டுத்தன்மை.
அவனை விட மோசமா அவனை ரொம்ப ஹிம்சப்படுத்து அவனை வாழ விடாம பண்றது பார்த்தீங்களா, அதான் குருடனை விட ரொம்ப குருடான தத்துவம். ஆகையால் யார் குருடனை விட மோசமானவன் சூரனா இருக்கிறவன் யார் சார்? சூரன் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஜெயிக்கிறவன் அர்த்தம். எல்லாத்தையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஜெயிக்கக்கூடியவனுக்கு சூரன். தினத்தனை கொல்றவன சூரன் சொல்றது இல்ல, அனாவசியமாக தன்னை கொண்டுட்டு இருந்தான் அப்படின்னு சிம்மன் தான் சூரன் சொல்லணும். அப்படி இல்ல, சூரன்னா யாரு? எந்த சந்தர்ப்பத்துல இருந்தாலும் எல்லோரையும் ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வர பார்த்தா அவனை சூரன்னு சொல்றோம். அப்படி சூரன் யாருன்னு ஏதோ 4 பேரை கொல்றான், அவனை ஜெயிச்சு அதட்டி வாங்கிட்டு வரான், இவன் சூரன் இல்ல. நிஜமாக சூரன் யாருன்னு ஆன்சர் ஒரு மாதிரி இருக்கு, அதையும் ஆச்சாரியர்கள் சொன்னா ஒரு மாதிரி இருக்கு. என்ன விவகாரம்? யோ லலனா லோச்சன பானையர் நவ்யதிதா, ஸ்திரீகளுடைய கண்கள்னால கண் பார்வை எனக்கூடியதான பானத்தினால் அடிக்கப்படாதவன் அப்படின்னு என்ன? ஏமாந்து போகாதவன். லோகத்துல சாதாரணமாக மனுஷால் எங்க ஏமாந்து போடுற இந்த லவ்ல கங்கா சஞ்சாயத்தே காமஹா காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹா. கல்யாணம் பண்ணிக்கிறவன் இப்படி இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தா, அது ஒண்ணும் தப்பு இல்லையா? மனசு இருக்கு, எதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒரு பக்கம் மீசை இருக்கணும் நாளாமத்தி, இதுக்கே அது நடக்குமா? ஒரு சைடு மீசை தான் இருக்கணும், இதுக்காக அதுக்கு முன்னால கட் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் 2 பக்கம் வளர்த்துருப்பான். அது பிரயோஜனம் இல்லை. விவகாரம் என்னன்னா, எங்க நான் கட்டிக்க போறவன் இப்படி இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறான். பெரிய உத்தியோகத்துல இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அழகா இருக்கணும், வெளுப்பா இருக்கணும், இல்ல அழகா கேட்கணும், இனிமையா பாடணும், இல்ல கருப்பா இருக்கணும். சில பேர் கருப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இருக்கு. அவளுடைய அபிப்பிராயம் நம்ம சொல்றது. ஆனா விவகாரம் எப்படி இருந்தா பரவாயில்ல. ஆனா அது மாதிரி இருக்கிறவளை கண்டு நான் ஏமாந்து போறா பார்த்தா அதான் ரொம்ப. புருஷாளா இருந்தாலும் சரி, ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, ஜனங்களா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நான் ஒரு சாதாரணமா ஒரு வியக்திய பார்த்து அந்த வியக்தி நான் நினைச்ச மாதிரி இருக்கான்னு நினைச்சுட்டு ஏமாந்து போறா. உலகம் முழுக்க ஒரு மாதிரி இருக்க முடியாது. ஒல்லியா இருக்கணும், நாங்கள் ஒல்லியா இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான். கரெக்டா 2 வருஷம் ஏகோ விஷ்ணுமா போதம் டெய்லி விஷ்ணு அடிக்கிறான். அதே மாதிரி நீங்க அப்புறம் நிறுத்த முடியுமா? இல்ல பாதிக்கு வெட்டி போடுவாளா அவள? ஒண்ணும் பண்ண முடியும். ஆகையால் நாம் ஒண்ணு நினைக்கிறோம், அது ஒண்ணு விதமா ஆச்சுன்னு ஒண்ணும் உங்களால பண்ண முடியல. ஆனா விவகாரம் என்னன்னா, இவனுக்கு அந்த இன்னொரு விவகாரத்துல ஒரு ஆசை வருது. இந்த காரணம் என்ன தெரியுமா? தங்கம் அட்டாச்மெண்ட். அவளோடய பழகி பழகி கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த பழகியானது அத பழகிண்டே இருக்கிறது தங்கம் ஆசையா மாறுறது. ஆசையானது நீங்க சொல்ற லவ்வா மாறுறது. அது என்ன ஆகுதுன்னு அந்த மனசுல அந்த எண்ணம் வந்த பிறகு இனிமேல் எல்லாமே உங்க நினைச்சா போலதான், இதுதான் ரைட்டு, உலகத்துல இது ஒண்ணுதான் இருக்க, வேற ஒண்ணும் தெரியல. ஆமா, ஆசையானது காமமானது மோகமாயிடுச்சு. மோகம்னு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் உலகத்துல யாரு எதை சொன்னாலும் ஒத்துக்கொள்ள முடியாததா ஆயிடுச்சு. அப்ப அந்த இமோஷன் எதுக்கு ரொம்ப கஷ்டமான இமோஷன் கமப்புனா இந்த லவ்ங்கிறதுதான். எதுவும் மாற்ற முடியாத, முடியவே முடியாது. அப்பா சொல்லட்டும், அம்மா சொல்லட்டும், தாத்தா சொல்லட்டும், அது வேற விவகாரம். அது மட்டும் எல்லா விவகாரம் மாற மாட்டேங்கிறது காரணம் என்ன தெரியுமா? மோகம். காமமா இருந்தா அது மாற்றிக்கலாம், குரோதமா ஆகலாம். ஆனா காமம் மோகமா போயிடுச்சுன்னா இனிமேல அதை தடுத்த முடியாது. லோகத்துல எத்தனையோ பார்த்துட்டு இருக்க, அம்மா அப்பா சொல்றா வேண்டாம், ஒரே கோத்திரம் பண்ணிக்க வேண்டாம், கோத்திரம் பார்த்தா லவ் பண்ணேன்னா ஒண்ணும் முடியாது. நம்மளவா இல்ல, இந்த கதையெல்லாம் ஒன்றும் நடக்காது. அனாவசியமா நீங்க பேச வேண்டியது, சமப்பட வேண்டியது நடக்காது. ஏன்னா அவ மனசு அவகிட்ட இல்ல, அவ யோஜனை பண்ணக்கூடியதான நிலையில இல்ல. அதுக்கு முன்னாலேயே நம்ம தெரிஞ்சிடும், அப்பா இப்படி இல்லை. என்ன விவகாரமும் நீங்க சொல்ல, ஒரு பொருள்ல உங்க மனசு போறதுன்னு சொன்னா அந்த மனசுக்கு சரியான ட்ரைனிங் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை.
அந்த ட்ரைனிங்க நம்ம விட்டோம் இப்ப. அதனாலதான் போயிடும். பழைய நாள் இப்படி நடந்ததா? இப்ப எல்லாம் சரியா கெடுதா நடந்ததுன்னா அதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் நீங்க தண்ணி பண்ணிருக்கு. ஆச்சாரியால் சொல்ற நிஜமா சூரன் யாருன்னு யார மனசை கண்ட்ரோல் பண்ணினானோ அத சிகரெட்டிவா சொல்ற. ஸ்திரீகளுடைய கண்பானங்கள்னால அடிக்கப்படாதவன் அப்படின்னு இல்ல. ஸ்திரீகளுடைய மட்டும் இல்ல, ஸ்திரீகளும் ஏமாந்து போற அளவுக்கு. புருஷர்கள் மட்டுமா இப்படி யார புருஷால கண்டு ஸ்திரீகளும் ஏமாந்து போற அளவுக்கு விவகாரம் என்ன? மனசை அடக்கணும். மனசை அடக்காமல் சரியான ட்ரைனிங் இருந்தால் இப்படித்தான் ஆகணும்னு யாரு வச்சுட்டு இருக்கானோ நிஜமாக சூரன் யாருன்னு மனசை ஜெயித்தவன், மனசை காமம் விஷயமாக போக விடாம பண்ணினவன் சூரன். அதனால்தான் அங்கெங்கே பகவத்கீதையில மகாபாகோன்னு அட்ரஸ் பண்றார். யார? அர்ஜுனன். அவன் தான் யுத்தமே பண்ண போற மாட்டேன்னு ஓடிட்டு இருக்கான். எந்த ஒரு சூழ்நிலை இருக்கான். முன்னால்தான் பரமேஸ்வரனோட யுத்தம் பண்ணினேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன், என்ன ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன அர்ஜுனன் எந்த நிலைக்கு யுத்தத்துக்கு வந்து இந்த சைனியக்கு நடுவுல என்ன நிறுத்துன்னு சொல்லி நிறுத்தின பிறகு கைமையாக யோத்தவியம், நான் யாரோட யுத்தம் பண்ணணும், யார் என்னோட யுத்தம் பண்ண விரும்புற அதெல்லாம் நான் பார்க்கணும். அனாவசியமான வம்புதான். சாதாரண யுத்தத்துக்கு வந்து யுத்தம் பண்ணிட்டு வர வேண்டியதுதானே. முதல்ல இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். பகவான் பார்த்தா நல்லா மாட்டின்றேன், என்ன உங்க மனசுல ஆசை உண்டா சொல்லு. அங்க போன நடுவுல நிறுத்தி விட்டு எல்லாரையும் பாருன்னு அவர் பாருன்னு சொன்ன முகூர்த்தம் பார்த்தா மாட்டின்டான். விவகாரம் என்னடா பண்ணாரு, நான் யுத்தம் பண்ணினா தேவையில்லையா, யுத்தம் பண்ணா இப்ப யுத்தம் பண்றது. ட்ரெயின் ஸ்டேஷன் போனா டிக்கெட் வாங்கியாச்சு, இன்னும் 2 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்ப போறது. ஊருக்கு போறதா வேண்டாமா, போனா என்ன லாபம், போகாத போனா என்ன லாபம், இது என்ன வம்பா இருக்கு இங்க, இதெல்லாம் யோசனை பண்ண டைமா இது. அவனும் 10 மணியே காமிச்ச கொடி இல்ல, 10 லைட்டு காமிச்சான். பழைய நாளே சொல்லாதீங்க, விவகாரம் லைட்டையும் காமிச்சு விட்டா வெள்ளம் அடிச்சாச்சு, ட்ரெயின் போயிட்டே இருக்கு, விவகாரம் மூவ் ஆகுது. இது யோசனை பண்ணிட்டு என்ன ஆறுத? அதே மாதிரிதான் யோசனை பண்றான் அர்ஜுனன். விவகாரம் யுத்தம் பண்ணினா எனக்கு லாபம், யுத்தம் பண்ணாத போனா நாட்டம், இந்த வம்பம் தான் வேண்டாம் அப்படின்ட்டு கடைசியில என்ன பண்றது தெரியல. அதனால இதெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறேன். இந்த பிச்சை எடுத்து சாப்பிடுறதுக்கு இந்நேரம் என்ன வம்புன்னு. எப்படிப்பட்டதான சூழல், இவன் நிலை எப்படி ஆயிடுத்து பாரு கூடாது. அதனால என்ன ஆயிடுத்து, இந்த சூரன்கிற ஒரு பதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மனசை ஜெயிக்கிற. அதனாலதான் பகவான் மனசை நிக்கிரகம் பண்ணுன்னு சொல்லி 6ஆம் அத்தியாயம் பரியந்தம். அதான் முடியலையே. கஞ்சலம் விமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் சத்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த மனசை அடக்கிறதுங்கிற விவகாரம் நடக்காதுங்க. வேற யாரும் அடக்க, சிங்கத்தை அடக்க சொல்றா, புலியை அடக்க சொல்றா, அதெல்லாம் பண்ணுங்க. என் மனசை என்ன அடக்க சொல்றீங்களா? எதனால அடக்கிறது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாமா சார்? எழுதுங்கன்னா பேனாவால எழுதுறேன். வேற எதை பண்ணுங்கன்னா சமையல் பண்ணணும்னா கரண்டி எடுத்துன்னு சமையல் பண்ணுவான். இது வந்து மனசை அடக்கணும்னு எதை எடுக்கணும்? ஏதோ உலகத்துல எல்லாத்தையும் பண்றதுக்கு மனசு தேவையா இருக்கு. மனசுங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எவரிதிங். அந்த மனசை அடக்கிறதுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நான் எங்கே போவேன்? நடக்காத காரியம் விவகாரம் முழுக்க அப்படின்ட்டு பகவான் தான் ஆமான்ட்டு. பகவான் ஆமான்னு சொல்றது அவருக்கு மனசு இல்ல. மனசு இருக்கிறது நமக்கு என்ன? அந்த மனசுனால நீங்க மனசை அடக்குங்கிற எப்படி அடக்கிறது? அசம்சயம் மகாபாகோ மனோது நிகிரகம் சலம். ரொம்ப சந்தேகம் இல்ல, மனசை அடக்கிறது கஷ்டம். ஆனாலும் என்ன பண்ணாலும் அடக்குன்னு சொல்லிட்டேன். முடியாது முடியாது ஏன் சொன்னேன்னு கேட்டுருவேன். அதனால என்ன சொன்னார்? அபியாசே நத கௌசைய வைராக்கிய கிடைக்கிறது. பிராக்டிஸ் பண்ண எத்தனை நாள் இருக்கிற வரைக்கும் பண்ணு. இது மேல கேட்காதேன்னு அர்த்தம். கண்ணிலே எப்ப வரும் அன்னைக்கு உன்னுடைய பிராக்டிஸ் பூர்த்தி ஆச்சுன்னு அர்த்தம். இப்படி பண்றதெல்லாம் விவகாரம் முழுக்க. இது எல்லாம் ஜெயிக்கலாம், ஆனா மனசை ஜெயிக்கிறது ரொம்ப. மனசுலோని మర్మములను త్యాగరాజు మనసులోని మర్మములను తెలిసితే மனசா எழுதுறதுனே எத்தனை பாட்டு பாடிட்டார். மனசை பத்தி எத்தனை பாட்டு பாடிட்டேன் கொஞ்சம் நம்ம கவனிச்சிருக்கணும். அப்படிப்பட்டதான அந்த மனசு அதை ஜெயிக்கிறது விசேஷமா சொன்னார். கஸ்தூரா யோலலனா பாணயம்ன கவ்யதிகா
பாசும் கர்ணாஞ்சலி கிம் அமிர்தம். இந்த காது எனக்கூடியதான தொன்னை இருக்கு பார்த்தா பாருங்க, அந்த காதை அப்படியே நேரம் வச்சிருக்கோன்னு கண்ணாடி மாட்டிக்கிறதுக்கு காது வேணும்னா ரைட்டு அப்படின்னு ரெண்டு ஆணி மாதிரி வச்சுட்டு இருக்கலாமோ இல்லையோ. ஏன் இது காதை வந்து இப்படி தொன்ன மாதிரி வச்சிருக்காரு? அப்ப பாத்திரம் மாதிரி வச்சிருந்தா நீ ஆனந்தமாக குடிக்கலாமோ இல்லையோ. அஞ்சலின்னு இப்படி கையில இப்படி இருக்க அது மாதிரி தானே காது இருக்க. அந்த காது அஞ்சல்னால எதை சாப்பிடுறது, எதை அமிர்தமாக பெருகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இக யுத்தே சதுபதேசா, சத்துக்களுடைய உபதேசம் கேட்கும். மனுஷன் எதை கேட்டுக்கணும், எதற்காக காது தொன்மையா அமைச்சிருக்க? இக பாதும் சதுபதேசா யுத்தே சதுபதேசம், சத்துக்களுடைய உபதேசம். சத்துனா யாருன்னு பின்னால பேர் சொல்ல போற. அந்த சத்துக்களுடைய உபதேசம் ஏன்னா, லோகத்துல சாதாரணமான மனுஷன் புத்தகத்தை பார்த்து படிச்சு நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கர்மசாஸ்திரம் புத்தகங்கள் 1000 இருக்கு. எல்லாத்த விட உங்க ஊர்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதான புத்தகம் ஒண்ணு இருக்க, வைத்தியநாத தீட்சியம்னு ஸ்மிருதி முக்தா பதம்னு பேர் இருக்கு. ஆனா அதுக்கு வைத்தியநாத தீட்சியம் தஞ்சாவூர் வழியில என்ன விவகாரம் வச்சிருந்தார், நோ டெசிஷன். இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணலாமா, நாளைக்கு தர்ப்பணம் பண்ணலாமா, எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, இந்த காலாரெல்லாம் இப்படி பண்ற, அந்த காலாரெல்லாம் அப்படி. நான் என்ன பண்ணணும்னு கேட்டேனேன்னா அதான் சொல்லிட்டேன். விவகாரம் ஒரு 50 விவகாரங்கள்லாம் சொல்லி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விட்ட விவகாரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்கோ நல்லா இருக்க. இப்படி புத்தகங்களை பார்த்து அனுஷ்டானம் பண்றதுங்கிறது வேதி வேதி. எப்படின்னு மகான்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். மகான்கள் இவைகள்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா. அவள்கிட்ட கேட்டவன்னா கரெக்டா சொல்லு, இப்படியா இது பண்ணுப்பா, அவ்வளவுதான் ஆயிடுச்சு. அதை பண்ணினா உங்களுக்கு 100 மார்க்கு. அவர் சொன்ன தப்பா இருந்தாலும், ஆனா அவர் சொல்றது தப்பாது. கதா பிரமாணம் கரண பிரவருத்தைய நல்ல வழியிலேயே இருந்துட்டு இருக்கா சார் வாழ்நாள் முழுக்க. அவளுடைய மனசு எது சொல்றதோ அது கரெக்டா போகும். அவளுடைய மனசு வேற வழியில போகவே போகாது. அப்படித்தான் போகும். தண்டவாளத்துக்கு மேல ரயில் இருந்ததுன்னா அது பாட்டு போயிட்டே தான் தண்டவாளம் எந்த பக்கம் போறதோ அப்படிதான் போகும். கீழே ரயிலும் இறக்காது, வேற வழிக்கும் போகாது. அதே மாதிரி தான் அந்த மனசுக்கு அப்படி ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் அவளுக்கு தப்புன்னு. ஐயால் இந்த ஜென்மாவில நம்ம என்ன பண்ணணும், காதுனால எதை கேட்டுக்கணும், கத்துக்களுடைய உபதேசத்தை கேட்டுக்க போறோம். அதை படிக்கலையே, இது படிக்கலையே, வேதாத்தியனம் பண்ணல தப்புதான். ஆனா வாழ்க்கை எப்படி நடத்தணும், மகான்களுடைய வார்த்தை போறோம். அவ சொன்னதை நம்ம கேட்டா போரும். அதான் பாசும் கண்ணாஞ்சலி கிம் அமிர்தமிக யுஜ்யதே சதுபதேசா கிம் குருதாயாக மூலம். ஒரு மனுஷன் பெரியவராகணும்னா எல்லோராலையும் போற்றத்தக்கவனாக ஆகணும். இது நல்ல ஆசைத்தான். எல்லாரும் என்ன போற்றணும், எல்லாருக்கும் நல்லவனாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வர்றது சாசத்தா நல்லதான். அப்படி நீங்க இருக்கணும். அதுக்கு என்ன, குரு தாயா மூலம் குருவா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? இது ஒரு அர்த்தம், அது ஒரு அர்த்தம். குருன்னா பெரியவர்னு அர்த்தம், குருன்னா குருவா இருக்கணும்னு அர்த்தம். குருவாய் குரு தாயா மூலம். ஒரு மனுஷன் கிரேட் ஆகணும், எல்லோராலையும் வசதியா இருக்கணுமா ஆகணும் அப்படின்னு அவர் எப்படி இருக்கணும்? முதல் குவாலிஃபிகேஷன் நீ நல்லா படிச்சிருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி அழகா இருக்கணும், இனிமையாக பேசணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், எல்லோருக்கும் சகாயம் பண்ணணும். இந்த கதையெல்லாம் தெரியும். ஆனா இது கதைக்கெல்லாம் மூலமாக ஒண்ணு இருக்கு சார். எது இருந்தால் நீங்க எல்லோராலையும் போற்றப்படுவேன், எது இருந்தால் நிஜமாகவே நீங்க வாழ்க்கையில உயர்வேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வேர்ட்ல ஆன்சர் சொல்லிட்டார் ஆச்சாரியார். எது நீங்க குருவா இருக்கணும் நினைக்கிறீங்களா, என்ன பண்ணணும்னு கிம் குரு தாயா மூலம் எதேத பிரார்த்தனம் நாமா. யாரிடத்திலையும் எதையும் கேட்காத, யாரிடத்திலையும் எதுவும் ஆசைப்படாத. ஆள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கே, நம்ம கொடுக்கட்டுமே, இந்த ஆசை வேண்டாம். எப்ப ஆசைப்பட்டியோ நீ இறங்கி போயிட்ட. எந்த பொருளும் இன்னொருத்தரது உனக்கு வேணும்னு எப்ப நினைச்சு விட்டியோ அந்தந்த அளவுக்கு இறங்கியாச்சு. விவகாரம் என்ன, யாரிடத்திலையும் எதையும் எதிர்பாராமல் இருக்கிற பர்யந்தம் அவன் உயர்ந்துட்டு இருக்கான். ஒரு மனுஷன் உயர்வதற்கு
அதுக்கு மூலம் என்ன? ஒரு மனுஷன் குருன்னு சொல்றேன், ஏன்னா அதுக்கு மூலம் என்ன? எதையும் எதிர்பாராம அவா இவளை பண்ணலாமே, இவளை பண்ணலாமே, ஒண்ணும் ஏன்டா உமக்கு வர்றது தானத்தான் வந்த போறது. இன்னொருத்தர் கொடுத்து வரணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்ல. அது ஆகையால் எதிர்பாராமல் யார் இருக்கானோ அவன் தான் குரு, அவன் தான் உயர்ந்தது. யாரிடத்தையும் இந்த பையனிடத்தையும் எதிர்பார்க்கப்படாது. விவகாரம் என்ன? பையனிடத்தையும் எதிர்பார்க்கப்படாது. அதே போல நம்ம அம்மா அப்பா எல்லாம் நமக்கு சேர்த்து வைக்கப்படாதோ, இது ஒரு விவகாரம். அவாச்சு அவ பாருங்க சார், 4 லட்சம் ரூபாய் தயார் பண்ணி வச்சிருக்கா, எனக்கு ஒண்ணுமே இந்த வம்பே வேண்டாம். விவகாரம் என்னன்னு இங்க எதிர்பார்த்தாலோ அங்கே எதிர்பார்த்தாலோ இல்ல, கல்யாணம் பண்ற இடத்துல பெரிய இடம், அங்க இருந்து வந்தா நமக்கு ஜன்மா முழுக்க வந்துட்டு அது சத்தியத்தை பூர்த்தி. என்ன ஆச்சுன்னா ஆட்டுக்காரோட சேர்ந்த என்ன சேர்ந்தன்னு கேட்டேன். உங்க ஆத்துல என்ன சீர் பண்ணி வைப்பானா? 60 வருஷம் ஆயிடுச்சு உமக்கு, 20வது வயசுல கல்யாணம் ஆச்சு, 40 வருஷம் கொடுத்து பண்ணியாச்சு. இன்னும் அவெல்லாம் அப்பா அம்மா லோகோசி இருந்தாலும் அண்ணன் தெரிஞ்சிருக்கானே, அவ பண்ண வேண்டாமா? பொருளாதாரத்துல இருந்து என்ன சீர் வருது உமக்குன்னு எப்படி பாருங்க. அதுக்கு ஆசை விட்டது. இவனுக்கே 2 பொண்ணு ஆச்சு, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி இவனே அவசரப்பட்டிருக்கான். அந்த சமயத்துல வராதான்னு எதிர்பார்க்கிற மாதிரி அதான் ஜாமாதா இந்த மாப்பிள்ளாயும் ஒருத்தர் பார்த்தீங்களா, அந்த பேர் வச்சுனால் அது என்னடா கன்னியாராசி நித்தியம், எப்பொழுதும் கன்னியாராசியில் தான் இருக்காரு, வேற ராசிக்கு போக மாட்டோம். இந்த கிரகம் இருக்க இது எங்க இருக்கு? கன்னியாராசிலேயே இருக்காதியா. ஜாமாதா தசமோ கிரக சதா குருணி சதா வக்ரி. இந்த ராகு கேதுகள் எப்பொழுதும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தம். சில சமயத்துல குரு வக்கரம், சனி வக்கரம். எங்க மாப்பிள்ளை எப்பொழுதும் வக்கரம், எப்பொழுதும் குரூரமான பார்வை தான். 4ஆம் பார்வை 8ஆம் பார்வை இல்ல வேற ஏதோ பார்வை இருக்கு. அவாத்துல யாருக்காவது பையனுக்கு ப்ரமோஷன் வந்ததுன்னா நமக்கு ஏதாவது கொடுப்பாளா? இது நமக்கு கொடுப்பாளாங்கிற ஆசையிலேயே இருந்துட்டு இருக்காரு சார். அதனாலதான் மாப்பிள்ளையை கண்டா யாருக்கும் பிடிக்கப்படாது. மாப்பிள்ளையா இருந்துருக்கோ இல்லையோ, வேற ஒண்ணும் பண்ண முடியலையே முழுக்க. அதனால எதிர்பாராமல் இருக்கிறதா நல்லது. மோர் இன்னொருத்தரிடம் நீங்க எதிர்பார்க்க உங்களுடைய குரு தன்மையானது, அதே போல உங்களுடைய உயர்வானது குறையும். பகவானையும் கேட்க வேண்டாம், இது குடும்பம் அது குடும்பம் கேட்கணும். ஏன் கேட்காதான் தெரியுமா அவருக்கு? இல்ல. ஆனா விவகாரம் என்னன்னு நீங்க கேட்காமல் இருந்தாலே அவர் கொடுத்துருவார். எப்படி கொடுப்பார்? உங்களுக்கு எப்பொழுது எது வேணுமோ அந்த சமயத்துல அதை கொடுப்பார். ஆகையால்தான் வாகத்தமே பிரதவர்த்தமே அப்படிங்கிறத ரொம்ப பெரியவாளா இருக்கிறோம். இதை சொல்லுவாங்க நம்ம சோமாயக ருத்ராயக அதை சொல்லி நிறுத்தி விடுவான். விவகாரம் முழுக்க என்னென்ன கேட்கறது இல்லை, இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. ஏன் சுவாமின்னு அவன் எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சவர். அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவர். எந்த சமயத்துல உங்களுக்கு எது வேணுமோ தெரிஞ்சுட்டு அதை கொடுக்கிறவர் அவர். அப்படிங்கிற நம்பிக்கையில பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. துர்கே ஸ்மிருதா அரசி ஜீதி மசேஷ ஜந்தோ சத்தை ஸ்மிருதா மதிமதீவ துபாம் ததாசி. அரசி ஜீதி இந்த பயத்தை போக்கடிக்கிறார். ஏதாவது வந்துருமோ, உடம்புக்கு எதாவது வந்துருமோ, ஜனங்கள்லாம் என்ன ஏதாவது வழிபடுவாளோ, புதுவங்களை ஏதாவது வந்துடும், இந்த வம்பே கிடையாது. அம்பாள நினைச்சா எல்லாம் போயிடும். அரசி ஜீதி மசேஷ ஜந்தோ சத்தை ஸ்மிருதா எல்லாம் சௌக்கியமா இருக்கு. அப்ப நினைச்சாங்க அதிமதீவ சுகம் ததாசி, உயர்ந்ததான ஒரு க்ஷேமத்தை கொடுப்பாங்க. தாரித்ய துக்க பயஹாரணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதா ஆறுதல சித்தா. எப்பொழுதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்திலேயே ஈரநெஞ்சோட இருந்துட்டு இருக்கலாம். இவன் இப்படி இருக்கானே, கட்டப்படாம இருக்கணுமே அப்படின்னு குழந்தைய அம்மா பாத்துக்கிறா போல பாத்துக்கிறான். அது மாதிரி இருக்கிற மனுஷன் இது வேணும் அது வேணும் கேட்காம இருக்கு, எதிர்பாராம இருக்கிற பையனும் நீங்க உயர்ந்துட்டே இருப்பீங்க எப்பொழுதும். எந்த இதுதான் பகவத்கீதையில கர்மயோகம்னு சொல்லும். கர்மாவை பண்ணிட்டே இருப்பா, இந்த பலன் என்ன வரும்னு எதிர்பார்க்காத போனா ஒரு இம்பெக்டஸ் வராது சார். இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். அவனை டிரைவ் பண்றது இந்த டிரைவிங் போர்ஸே ஆசைத்தானே. அது வேண்டாம் சொன்னா அவன் ஆசையே பட மாட்டேனே, வேலையே செய்ய மாட்டேனே. இதெல்லாம் இந்த எக்கனாமிஸ்ட் சொல்றது.
அந்த விவகாரம் இல்ல. நிஜமா இது ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக ரொம்ப சிரமப்பட்ட கடைசியில அதுவும் கிடைக்கல. இது ஜெயிச்சாலும் ரேட் ரேஸ் தானே முழுக்க பிரயோஜனம் இல்ல வாழ்க்கையில. அதனால காரியம் பண்றது பண்ணிட்டே இருக்கு. சோம்பாதித்தனமா இருக்காதீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டே இருங்க. ஆனா பண்ணும் பொழுது இது வேணுங்கிற ஒரு ஆசையோட பண்ணாதீங்க. பகவானுக்கு தெரியும். என்ன கர்மா தீரின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, யாரு எதை பண்ணினாலும் அதனுடைய பலம் அவருக்கு வந்துதான் ஆகணும். அதான் நேச்சுரல் ஜூரிஸ்பிரூடன்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாற்றவே முடியாது. கர்மா பண்ணின பாவ கவத்துல வீசினா அந்த பால் திரும்பி வரத்தானே வரணும். வரலைன்னா அங்கே கவர் இல்லைன்னு வேற கூட்டமும் இல்லை. விவகாரம் முழுக்க அது வந்துதானே நீங்க பண்ணினதான கர்மாவனுடைய பலம் வரத்தான் வரும். ஆனா இப்படி வரலையே அப்படி வரலையே வர பலத்துக்கு முன்னால் அதுக்கு இந்தியில இருந்து கவலைப்பட ஆரம்பிச்சுடல. வேண்டாம். ஆகையால் ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணும், உயரணும். அப்படின்னா என்ன வேணும் எதிர்பார்க்காதீங்க. குருதாயா மூலம் பிரார்த்தனம் நாம எப்படி இருக்க. இந்த குருதாயாங்கிறதுதான் எதை எதிர்பார்க்கறத வியாசாச்சாரியால் நமக்கு இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ண. இன்னைக்கு குரு பூஜை. குருன்னா எல்லாத்தையும் வசதியா உலகத்துக்கே குருவா இருந்தவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அவர் தான் ஸ்திதிகர்த்தா. அவர் அயகிரீவரா அவதாரம் பண்ணினார். அதே மாதிரியா வியாசாச்சாரியர் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே பண்ணாரோ இல்லையா. அப்படி விஷ்ணுவா இருக்கிறவர் வியாசரா அவதாரம் பண்ணி கலிகாலத்துல வேதங்கள்லாம் யாராலையும் அவ்வளவு 50 வருஷம் படிக்க வேண்டியதா இருந்ததாம். இன்டெலிஜென்ட் பர்சனால் நீதி பேரை பாருங்க. இருந்தாலும் அதுல உங்க ஒரு காலா பிரிச்சு ஒரு சாக்க வார்த்தாலே பொருள் அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை தர்மங்களில் கதையாக நமக்கு எழுதிப்பா. வியாசாச்சாரியர் மாதிரி ஒரு லிட்டரேச்சரை பண்ண முடியுமா? 18 புராணங்கள், 18 உப புராணங்கள் நான் பார்க்க முடியுமா? அத்தனை புராணங்கள் எழுதினா இது போராதான். உலகத்திலேயே பிக்கஸ்ட் எபிக் என்னன்னா மகாபாரதம். அந்த மகாபாரத கதைகளை அதை அடிச்சுள்ளது ஞாபகத்துல சொல்றதே பெரிய பீஸ். ராமாயணம் சொல்வா, பாகவதம் சொல்வா, பாரதம் சொல்லி பார்த்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டம். கதைக்குள்ள கதை அவ்வளவு அழகா பண்ணின. உலகத்திலேயே பிக்கஸ்ட் எபிக் பாரதம் தான். அது என்ன யாரு வேதாத்தியனம் பண்ணலையோ அவளுக்கு எப்படி தெரியும்? அவள தர்மங்களை எல்லாம் நான் சொல்றேன். எச்சேகாஸ்தி தன் நாஸ்தி அந்நியத்திர நாஸ்தி எச்ச அத்திர நாஸ்தி தன் அந்நியத்திர. வேதத்துல இல்லாத பாரதத்துல இல்ல, பாரதத்துல இருக்கிறது எல்லாமே வேதத்துல இருக்கு. அப்படி வேதத்துல இருக்கக்கூடியதான சகல தர்மங்களை எழுதி சொன்னார். அந்த தர்மங்கள்லாம் எப்படி சொன்னார்? அழகா என்னமோ ஒரு கதை. கர்ணன் அந்த தேரானது யுத்தத்துல அப்படியே பூமியில போயிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுனனை பார்த்து சொல்றான், பூமியில தேர் விழுந்துருச்சுன்னா அதை நான் எடுக்க ட்ரை பண்ணி இப்ப யுத்தம் பண்றது தர்மமானு கேட்டேன். ஒரு வார்த்தை தானே சார் கேட்டேன், ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான். நீ அன்னைக்கு பண்ணது தர்மமா, இன்னைக்கு பண்ணியிருந்தமா? ஒரு 18 கேள்வி கேட்டிருக்காரு. விவகாரம் முழுக்க ஒருத்தரும் பதில் சொல்ல தெரியல. இந்த சந்தர்ப்பத்திலேயே சொல்றது விவகாரம் முழுக்க என்னன்னா தர்மம்னா என்னது? ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் பகவான் எடுத்து கொடுத்திருக்க. சாதாரணமான விவகாரம் இல்ல. எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார்? பீஷ்மாச்சாரியருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், திரௌபதி அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படி சகல அங்க இருக்கக்கூடியதான் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிதான் உயர்ந்ததான ஒரு சுரூபம். பாரத யுத்தத்துல யுத்தம்னா எப்படி இருக்கும் சார் சிச்சுவேஷன்? ஏன்னா இவன் அவன் மேல பானத்தை விடுறான், அவன் மேல பானம் வந்து தைக்கிறது, பிராணம் போயிட்டே இருக்கு. அவன் போகும்போது சிரிச்சுட்டே பாக்கிறான். கேட்கிற கடைசியில எல்லாரும் பிராணனை விட்டு ஐயோ புரியும் அழுதுண்டே பிராணம் வச்சிருக்க. நீ பாட்டுக்கு அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற. என்ன தய இல்லாத மனுஷனா இருக்கேன் நேரம் அதான் பார்த்தாரு. அதுக்காக இல்லப்பா, சிரிப்பு என்னுடைய சுவாபாவிகமான தர்மம். என்ன அவன் பிராணம் போடும் பொழுது என்ன பண்றான் தெரியும்? என்ன பாக்குறான். என்ன மனுஷன் கஷ்டமா இருக்கிறது சிரிச்சவங்க பாக்குறானோ என்ன பார்த்துட்டே பிராணம் விட்டு அவருக்கு வைகுண்டம் கிடைக்கிறான். என்ன பாருங்க, சத்ரு சைன்யத்துல இருந்தாலும் மித்திர சைன்யத்துல இருந்தாலும் எல்லோரும் பிராணம் விடுறப்ப என்ன பார்க்கணும்? எம்பாபி ஸ்மனந்தேகம் ஜெகதி அந்தே கலேவரம் அந்தேவ இது கவுந்தேய சதா தர்பாவ பாவித கடைசி பார்வை என்ன பார்க்கணும்?
என்ன நினைச்சுட்டே ஜனங்கள் அத்தனை பேரும் யானையோ குதிரையா எல்லோரும் சேமத்தை அடையணும்னு பார்த்தா அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஜெகத்குரு. ஆகையால் தான் இன்னைக்கும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றேன். அதே மாதிரி ஜெகத்குருவாயிருந்து இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ண வியாசாச்சாரியர் வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், பராசரருடைய சக்தியினுடைய பேரன், வியாசருடைய புள்ள, பராசருடைய புள்ள, சுகருடைய அப்பா. அந்த வியாசாச்சாரியரே என்ன சொல்ற, என்னை விட சுகர் வசதிங்கிறார். அப்படி எதுலயும் ஆசை இல்லாத உயர்ந்ததாக ஒரு தர்மங்கள்லாம் சொல்லி லோகத்தை அத்தனை பேருக்கு நல்லதா பண்ணியதான அவர் நம்ம என்னென்னமோ டே கொண்டாடுறோம். குருவுக்காக ஒரு டே, வியாசாச்சாரியருக்காக அப்படி இருந்ததான அழகான ஒரு ஸ்வரூபம். வியாசாச்சாரியருடைய அனுகிரகம் நமக்கு எல்லாம் வேணும். வியாச சூத்திரங்கள் எழுதினார், பிரம்மசூத்திரம்னு. அப்படி அழகான சூத்திரங்கள். அப்படிப்பட்டதான ஆச்சாரியாருடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லி விசேஷமாக இன்னைக்கு குரு பூஜை. குரு காயா மூலம் இங்க வந்தது பாருங்க. எதை எதிர்பார்க்கன்னா ஏதோ ஒரு அவார்டு வரணும், சாகித்ய அகாடமி வரணும், இது ஏதாவது நினைச்சாரா வியாசாச்சாரியார்? இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சார் அவர். நம்ம எப்படி படிக்கல, அது ஏதாவது படிக்கணும், அது பண்ணணும், இதை பண்ண புக்கு படிச்சாலும் ஏதாவது நினைச்சு பார்த்தாரு அவருடைய வாழ்க்கையில. ஆனா அதான் நம்ம படிக்கிறோம். பகவத்கீதை படிக்கிறோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம், தனசு ஜாத்தியம் படிக்கிறோம். பாரதத்துல எத்தனை விஷயங்கள் இருக்க அத்தனையும் அழகா சொன்னதான் அந்த வியாசாச்சாரியருக்கு நாம எல்லாம் நமஸ்காரம் பண்ணி குரு எப்பொழுதும் நினைக்கணும். வாழ்க்கையில குருன்னு ஒருத்தர் கடற்கரையானால் அதனால மனுஷன் முன்னுக்கு வந்துருவான். ஒரு போட்டுன்னு வந்தது ஏனால் அந்த போட்டில் நம்ம உட்கார்ந்து இருந்தோம் ஏனால் குருங்கிற கர்ணதாரம் அந்த போட்மேன் என்ன பண்றான், அவனும் நேரத்துக்கு போகணும், உங்களையும் அழைச்சிட்டு போவார். அப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான் குரு கிடைக்கணும். அவருடைய அனுகிரகத்தில் நாம எல்லாம் சகல க்ஷேமத்தும் அடைவோம் அப்படின்னு குருபாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த நாள்